குஜராத் வேஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஐபிஎல் ஆக்ஷனோட ரிவ்யூ தான். ஸோ எல்லா டீமும் ஆக்ஷனோட டைனமிக்ஸ் புரிஞ்சு அவங்கவுங்க டீம் ஸ்குவாட்ஸ்லாம் எடுத்துட்டாங்க. சரி, ஒரு ரேண்டம் ஆர்டரில் ஒரு டீமாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டீம் யாருன்னா குஜராத் டைட்டன்ஸ். ஓகேவா? ஸோ அவங்க ஆல்ரெடி ஒரு 5 பேர் ரென் பண்ணியிருந்தாங்க. ரஷீத் கான், சுப்மன் கில், சுதர்ஷன், ஷாருக் கான், ராகுல் தெவாட்டியா, இவங்க 5 பேர் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் யார் எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த ஆக்ஷனை ப்ராப்பராக அவங்க டைனமிக்ஸ் யூஸ் பண்ணி எடுத்த ஒரு டீம் பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் தான். எனக்கு தெரிஞ்சு அவங்க ஃபஸ்ட்டு எடுத்த பிக் ஜாஸ் பட்லர். டாப் ஆர்டருக்கு விருந்திமான் சாஹாவை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஜாஸ் பட்லர் இன்னும் அக்ரெஸராக இருப்பார். பேட்டிங்க்கு, கீப்பிங் எல்லாமே ஒரு ஆல்ரவுண்டு ஒரு கமாடிட்டி, இன்னும் லீடர்ஷிப் டீமுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருப்பார். ஸோ அடுத்து அவங்க எடுத்த பிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா முகமது சிராஜ், ககிசோர் ரபாடா, 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ், கன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ஷமிக்கு பதிலாக அப்படியே சிராஜ் வந்துட்டார், லைக் ரீப்ளேஸ்மெண்ட். ககிசோர் ரபாடா ஒரு எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் மாதிரி. அதுக்கப்புறம் டீசெண்டான ஆப்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்க ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா ஒரு லைக்ஸ் ஆஃப் ஜெயந்த் யாதவ், இஷாந்த் சர்மா, குமார் குஷாக்ரா, அப்புறம் சித்து, மானவ் சுத்தார், அனுஜ் ராவட், மஹிபால் லோம்லர், சாய் கிஷோர்லாம் எடுத்திருக்காங்க. மெயினாக வாஷிங்டன் சுந்தர் எடுத்திருக்காங்க மெயினாக, நல்ல பைக். அதே மாதிரி ஃபாரின் ஸ்லாட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 4-5 பேர் எடுத்துருக்காங்க. ஜாஸ் பட்லர் இருக்கார், ரத்தர்ஃபோர்ட் இருக்கார். ரத்தர்ஃபோர்ட் ஒரு ப்ரைம் ஃபார்மில் இருக்கார் கரண்டாக ஆல்ரவுண்ட் த குளோபில். ஜெரால் கொவிச் எடுத்திருக்காரு, கிளென் ஃபிலிப்ஸ், கரீம் ஜானட் மட்டும்தான் ஆட் ஒன் அவுட்டாக இருந்திருக்காரு அந்த டீமில். எதுக்கு எடுத்தாங்க அப்படின்னு தெரியாத அளவுக்கு அவர் மட்டும்தான் இருக்கார். மற்றபடி மிச்சம் எல்லாருமே ஆல் பேசஸ் கவர், லைக் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. எல்லாமே ப்ராப்பராக அவங்க டீமில் இருக்குது. ஸோ இந்த 11 ஓகே, இந்த ஸ்டார்டிங்கில் அவங்க எப்படி அவங்க போயிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சுப்மன் கில், ஜாஸ் பட்லர் டு ஓப்பன், ஃபாலோட் பை சாய் சுதர்ஷன் நம்பர் 3. நம்பர் 4 ஷாருக் கான் வந்திருப்பார். எனக்கு தெரிஞ்சு போன வருஷம் தான் கடைசி அங்கே ஆடினார். நம்பர் 4 ஷாருக் கான். நம்பர் 5 கரண்ட் ஃபார்ம் வச்சு போகிறாங்கன்னா ஷர்ஃபேன் ரத்தர்ஃபோர்ட் ஆடுவார், இல்லைனா கிளென் ஃபிலிப்ஸ். அங்கே அவங்களுக்கு மாற்றி ஆட வச்சுக்கலாம். நம்பர் 6 ராகுல் தெவாட்டியா. நம்பர் 7 ரஷீத் கான். நம்பர் 8 வாஷிங்டன் சுந்தர். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்பர் 9 வந்துட்டு சாய் கிஷோர் ஆடினார்னா சாய் கிஷோர், இல்லைனா அந்த இடத்துல வந்துட்டு மேபி ஒரு ககிஷோர் ரபாடா ஆடுவார். ஓகே, நம்பர் 9 சாய் கிஷோர், நம்பர் 10 ரபாடா, நம்பர் 11 சிராஜ், நம்பர் 12 அதாவது 12 பிளேயிங் 12 வந்துட்டு நம்பர் 12 பிரசித் கிருஷ்ணா ஆடுவார் இனிஷியலாக. ஸோ இதில் எப்படி அவங்க மாற்றுவாங்கன்னா, ஒரு மேட்ச் சாய் கிஷோர் ஆடுவாங்க, இல்லை எனக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் பவுலர்னா இஷாந்த் சர்மா அங்கே ரீப்ளேஸ் பண்ணுவார். இல்லை எனக்கு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ஒருத்தர் வேணும்னா லைக் ரீப்ளேஸ் பண்ண ஒருத்தர் இருக்கார், மானவ் சுத்தார்னு ஒருத்தர் இருக்கார். அதுக்கப்புறம் டாப் ஆர்டர் ஓகே யாருக்காவது இன்ஜோர்ட் அப்படின்னா மஹிபால் லோமர் ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ அவங்கள்ட்ட பிளென்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. மேபி அதுதான் சொல்கிறேன், இப்போது எனக்கு ரபாடாக்கு பதிலாக இன்னொருத்தர் ஹூ கேன் பேட் அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்க. ஜெரால் கொய்ஜி வந்து ஆடலாம். ஸோ இந்த டீம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பவர் ஹவுஸாக இருக்காங்க. மிக்ஸ் ஆஃப் போத் ஃபாஸ்ட் பவுலர்ஸ், ஸ்பின்னர்ஸ், பேட்ஸ்மேன் who can play strokes, who can play aggressively. அது மாதிரி எல்லா கமாடிட்டியும் வச்சுருக்காங்க. ஒரு நல்ல பேலன்ஸ் யூனிட்டாக இருக்காங்க இந்த வருஷம். எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் டாப் 4 போக அதிக சான்சஸ் இந்த டீம்கிட்ட இருக்குது. ஈஸியாக வாக்கின் பண்ணிருவாங்க. இப்போ இந்த ஹர்திக் பாண்டியா இல்லாதப்போ அவங்க கஷ்டப்பட்டாங்க. இந்த வருஷம் அந்த கஷ்டப்பட மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ அவ்வளோதான் குஜராத் டைட்டன்ஸோட ரிவ்யூ.